அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கவிக்குடிமகன் அண்ணாமலையின் வணக்கம். நான் இன்று நேயர்களாகிய உங்களுக்கு வழங்கப் போகும் கவிதையின் தலைப்பு உலகின் முதல் தியாகி என்பதாகும். நான் பணிபுரியும் இடத்திலிருந்து என் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஓரிரு இடங்களில் எந்திரம் வைத்து கரும்பை சாறு பிழிந்து கொண்டிருப்பார்கள். அந்த சாற்றினை அவ்வழியாக வருகின்ற ஆண் பெண் பற்பலரும் வாங்கி நின்று பருகிச் செல்வார்கள். நானும் சில நேரங்களில் அந்த கரும்பு சாற்றினை வாங்கி பருகி இருக்கிறேன். ஏதோ இந்த வெயில் காலத்தில் அந்த கரும்பு சாறு எல்லோருக்கும் ஒரு இனிமையான பானமாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த கரும்பு சாறு பிழியும் போது அந்த கரும்பு படும் பாட்டை நினைத்து என் மனதில் ஏதோ இனம் புரியாத ஒரு வேதனை ஏற்படும். ஆண் பெண் பற்பலரும் வாங்கி பருகுகிறார்கள். ஆனால் அந்த கரும்பு இப்படி துண்டப்படுகிறதே, இப்படி சக்கையாக பிழியப்படுகிறதே என்றெல்லாம் யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இந்த கரும்பு சாறு அந்த கரும்புகளின் கண்ணீர் பெருக்கா, அல்லது அந்த கரும்பை சாகுபடி செய்தானே விவசாயி, அவனது வேர்வை துளிகளா என்றெல்லாம் என்னால் கண்டு அறிய முடியவில்லை. இருப்பினும் அந்த கரும்பு சாறு இனிப்பாக இருக்கிறது. அதுதான் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. ஏனென்றால் கரும்புகளின் கண்ணீர் என்றாலே உப்பாகத்தானே இருக்கும். விவசாயியின் வியர்வை என்றாலும் அதுவும் உப்பு கறிக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கும்போது அதன் சாறு எப்படி இனிப்பாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கரும்பு படும் பாட்டை எண்ணி என் மனம் வேதனையுற்று ஒரு வெண்பா எழுதினேன். அந்த வெண்பாவை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். சிக்குண்டு சீரழிந்து சேதார மாகியும் மிக்க சுவை சாரளித்து மாள்கிறாய், திக்கட்டும் தேடினேன் நின் தியாகம் போலொன்று காண்கிலேன், ஈடில்லா செல்வம் கரும்பு என்ற அந்த கவிதையை முடித்திருக்கிறேன். இந்த கவிதை நேரிசை வெண்பாவில் அமைந்திருக்கிறது. அந்த கரும்பு வயல்வெளிகளில் தென்றலோடு அளவலாவிக் கொண்டும் தொகையை விரித்து ஆனந்தமாக ஆடிக்கொண்டும் இருந்தது. தொகையை விரித்து ஆடும்போது அந்த ஆட்டம் மயிலின் ஆட்டத்திற்கு இணையாக இருந்தது. அப்படியெல்லாம் ஆனந்தமாக தென்றலோடு விளையாடி கொண்டிருந்த கரும்பை வெட்டி கொண்டு வந்து தங்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக இப்படி சக்கையாக பிழிந்து எரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று வேதனைப்பட்டதன் விளைவுதான் இந்த கவிதை. அந்த கவிதையை மறுபடியும் வாசிக்கின்றேன். சிக்குண்டு சீரழிந்து சேதார மாகியும் மிக்க சுவை சாரளித்து மாள்கிறாய், திக்கட்டும் தேடினேன் நின் தியாகம் போலொன்று காண்கிலேன், ஈடில்லா செல்வம்
கரும்பு. அந்த கரும்பு செய்திருக்கும் தியாகத்தை நினைத்து இந்த உலகிலேயே மனிதனுக்கு முன்பிருந்தே தியாகம் என்ற ஒன்றை இந்த கரும்பு தான் செய்திருக்க முடியும் என்று கருதித்தான் இந்த வெண்பாவை எழுதினேன். இந்த வெண்பா உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிக்குடிமகன்.